ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான வீடியோ தாங்க பார்க்க போறோம். வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம எங்க போய்கிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊருக்கு நியர்பை இருக்கிற அணைப்பட்டிக்கு தாங்க போய்கிட்டு இருக்கோம். இப்போ அணைப்பட்டி வந்தாச்சு. இந்த மலையை வந்து நிறைய மூவில பார்த்துருப்பீங்க. இந்த மலை பேரு தாங்க சித்தர்கள் மலை. இந்த பாலத்தை நிறைய மூவில பார்த்துருப்பீங்க. ரஜினி முருகன், பாண்டி, மாயாண்டி குடும்பத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படம் இந்த பாலத்துல எடுத்திருக்காங்க. நம்ம ஊருக்கு நியர்பை இருக்கனால நம்ம வந்து அடிக்கடி இந்த கோயிலுக்கு வருவாங்க. லாஸ்ட் டைம் வந்து இந்த கோயிலுக்கு வரப்ப நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோல வந்து இந்த கோயிலை பத்தி நான் எதுவுமே சொல்லவே இல்லைங்க. இப்போ என்னோட கணவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, நாங்க வீட்ல இருந்து ஒரு மாலை எடுத்துட்டு வந்தோம். அந்த மாலையை வந்து ஆத்துல போட்டுட்டு இருக்கோம். இப்ப இந்த பாலத்துல இருந்து நம்ம கடந்து லெஃப்ட் சைடு போனா அப்படியே வந்து பாத்தீங்கன்னா குருவித்துறை போற ரோடுங்க. ரைட் சைடு வந்தா ஆஞ்சநேயர் கோயில். நம்ம குருவித்துறை வீடியோவும் நம்ம போட்டிருக்கோம். இந்த கோயிலோட சிறப்பு அம்சங்கள் என்னன்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோல ஒரு பிரதர் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக எனக்கு தெரிஞ்ச விஷயத்த வந்து உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு நம்ம இந்த கோயிலுக்கு எதுக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பெரிய மாமனார் வந்து இறந்து 30 நாள் காரியம் பண்றதுக்காக வந்திருக்கோங்க. உங்களுடைய சொந்த பந்தம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வண்டியில வந்துட்டு இருக்காங்க. நம்ம முன்னாடி வந்துட்டோம். நம்ம நிலக்கோட்டில இருந்து வரணும், அவங்க செம்பட்டில இருந்து வர்றாங்க. அதனால வந்து கொஞ்சம் லேட் ஆகும் சொல்லிட்டு நம்ம முன்னாடி கிளம்பி வந்துட்டோங்க. இப்போ கோயில் பக்கத்துல நம்ம வந்துட்டோம். வந்தோடனே தொட்டியில குளிச்சுட்டு அப்புறம் நம்ம கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனா தொட்டியில வந்து தண்ணியே இல்லைங்க. ஆத்துல தண்ணி போறதுனால தொட்டியில வந்து தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சப்போஸ் ஆத்துல தண்ணி போடலைன்னா அந்த தொட்டியில நிரப்பியிருப்பாங்க. நம்ம தொட்டியிலே குளிச்சுக்கலாம். எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா ஆத்துல போய் குளிக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இப்ப இந்த கோயிலோட சிறப்பு அம்சங்கள் என்னன்னு சொல்றேன் பாருங்க. இந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா 16ஆம் நூற்றாண்டுல வந்து ராணி மங்கம்மாள் ஆட்சி வந்து நடைபெற்றிருக்குங்க. அப்போ வந்து நம்ம ஊருக்கு நியர்பை இருக்கிற அம்மையநாயக்கனூர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊருக்கு நியர்பை இருக்கு. அங்க வந்து ஜமீன்தார் ஆட்சி முறை வந்து நடந்திருக்கு. அந்த ஜமீன்தார் வந்து பாத்தீங்கன்னா பௌர்ணமி அன்று வந்து பாத்தீங்கன்னா இந்த வைகைக்கரை ஆற்றுல வந்து கரையோரத்துல வந்து கூடார மாதிரி போட்டு அங்க ரெஸ்ட் எடுப்பாராம். அன்றைய தினம் பாத்தீங்கன்னா கனவுல வந்து ஆஞ்சநேயர் தோன்றியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, இந்த வைகைக்கரை ஆற்றங்கரையில தாளம்பூ செடிக்கு நடுவுல வந்து நான் வந்து சுயம்பா உருவாயிருக்கேன், எனக்கு வந்து கோயில் கட்டி வழிபடுங்கன்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டாராங்க கனவுல. இங்க பாருங்க, என் கணவர் என்னை திட்டாரு, எப்ப பாரு செல்ல தூக்கிட்டு வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு. நம்ம அதெல்லாம் கண்டுக்கிறதே இல்லைங்க. நீங்க வாட்டு திட்டிக்கிட்டே இருங்க, நான் வந்த வேலையை பாக்குறேன்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சுட்டு நீங்க போய் ஃபர்ஸ்ட் குளிச்சுட்டு வாங்கன்னு சொல்லிட்டு. சரி, நம்ம கதையை தொடங்குவோங்க. ஜமீன்தாரும் போய் இந்த வைகைக்கரை ஆற்றுல பார்த்துருக்காரு. தாளம்பூ செடிக்கு நடுவுல விளக்கி விட்டு பார்த்தா சுயம்பாவே வந்து ஆஞ்சநேயர் சாமி வந்து உருவாயிருக்காருங்க. அதுக்கு பின்னாடி இந்த ஜமீன்தார் வந்து கோயில் கட்டி அப்புறம் வந்து வழிபாடு நடத்தியிருக்காங்கங்க. இதுக்கு வந்து இன்னொரு வரலாறும் சொல்றாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, மகாபாரதம் நடந்த காலத்துல வந்து பஞ்ச பாண்டவர்கள் வந்து வனவாசத்துக்கு சென்றப்ப சித்தர்கள் மலையில வந்து தங்கியிருக்காங்க. அப்போ வந்து பாஞ்சாலி அம்மா வந்து சிவனுக்கு வந்து நான் வந்து அபிஷேகம் பண்ணணும், அதுக்கு வந்து எனக்கு தண்ணி வேணும்னு சொல்லி பீமன்ட்ட வந்து கேட்டிருக்காங்க. அப்ப பீமன் வந்து என்ன செஞ்சிருக்காரு, தண்ணி எடுக்கிறதுக்காக இந்த ஆற்றுக்கு வந்திருக்காரு. தண்ணி எடுக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா குரங்கு வடிவத்துல வந்து ஆஞ்சநேயர் வந்து அந்த தண்ணி எடுக்க விடாம இடையூறு பண்ணிட்டே இருந்திருக்காரு. குரங்கு வடிவத்துல இருந்த ஆஞ்சநேயருக்கும் பீமனுக்கும் அந்த இடத்துல வந்து ஒரு யுத்தம் நடக்குது. அந்த யுத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா பீமன் வந்து தோத்துறாரு. தோத்துட்டு தண்ணி எடுக்காம ரிட்டன் வந்து சித்தர் மலைக்கே சென்றாரு. அங்க சென்ற பின்னாடி தர்மர்கிட்ட வந்து சொல்றாரு, என்னால வந்து அங்க தண்ணி எடுக்க முடியல, ஒரு குரங்கு வந்து என்னை வந்து தண்ணி எடுக்க விடாம பண்ணுதுன்னு சொல்லிட்டு தர்மர்கிட்ட சொல்றப்ப தர்மர் என்ன சொல்றாரு, அவர் வந்து உனக்கு அண்ணன் முறை, அதனால நீ வந்து அவர்கிட்ட வந்து எனக்கு வந்து தண்ணி எடுக்க அனுமதி கொடுங்கன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேளு, கண்டிப்பா வந்து அவர் வந்து மன்னிச்சு உனக்கு தண்ணி எடுக்க அனுமதி கொடுப்பாருன்னு சொல்லி இவரை மறுபடியும் அனுப்பி விட்டுறாரு. மறுபடியும் வந்து பீமன் வந்து தண்ணி எடுக்க அந்த ஆத்துக்கு வர்றாருங்க. தண்ணி எடுக்க உள்ள இறங்கினோடனே அந்த குரங்கு வந்து மறுபடியும் வந்து இடையூறு செய்யுது. அப்போ வந்து பீமன் வந்து என்னை மன்னிச்சுடு, எனக்கு வந்து தண்ணி எடுக்க எனக்கு அனுமதி கொடுங்கன்னு சொல்லிட்டு கண்ண மூடி அவரை வணங்குறப்ப அவர் வந்து ஆஞ்சநேயரா உருமாறி அவருக்கு வந்து காட்சி அளிக்கிறாரு. ஆஞ்சநேயரே ஆத்துல இறங்கி தண்ணி மோந்து பீமன்ட்ட கொடுத்ததா ஒரு கதை சொல்றாங்கங்க. இப்படிதான் வந்து இந்த கோயில் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த கோயிலா மாறி இருக்குங்க. சரிங்க, நமக்கு தெரிஞ்ச கதையை உங்ககிட்ட சொல்லிட்டேன். இப்ப நம்ம வந்து நம்ம கதைக்கு வரலாங்க. இப்ப எல்லாரும் இறங்கி ஆத்துல குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க பாருங்க, எவ்வளவு துணியை எடுத்துட்டு போறாங்க பாருங்க. உள்ளேயே குடிச்சு உள்ளேயே வந்து ட்ரெஸ் எல்லாத்தையும் தண்ணியிலே போட்டு விட்டுருவாங்க. இங்க ஒரு பொண்ணு போது பாருங்க. இவங்க வந்து ஒரு தேங்காய் கொண்டு போறாங்க. அந்த தேங்காய்ல வந்து பாத்தீங்கன்னா மெட்டியில அந்த குடும்பி மேல வச்சு இவங்க என்ன சாந்தியம் பண்ணான்னு எனக்கு தெரியாது. அந்த பொண்ணு கழுத்துல வந்து மாங்கல்யம், அதாவது மஞ்சள் கயிறு வந்து மஞ்சள் கோர்த்து மஞ்சள் கயிறு கட்டியிருக்காங்க, தாலி மாதிரி மாலையும் போட்டிருக்காங்க. கண்டிப்பா இந்த பொண்ணுக்கு வந்து என்ன சாந்தியம் பண்ணியிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, கல்யாணம் தடைப்பட்டுட்டே போயிருக்கும், அதுக்காக சாந்தியம் பண்ணியிருப்பாங்க. அதனால வந்து ஆத்துக்குள்ள போயிட்டு இந்த பொண்ணு வந்து மாலையை வந்து பின்புறமா வந்து தூக்கி போடுறாங்க.
அப்புறம் தாலியையும் கழட்டி பின்னாடி தூக்கி போடுறாங்க பாருங்க. அந்த பொண்ணு தான் மாலையை கழட்டி பின்னாடி தூக்கி போடுறாங்க பார்க்காம. அப்புறம் வந்து கழுத்தில் இருக்க மஞ்சள் கயிறையும் கழட்டி 3 சுற்று சுற்றி அதையும் வந்து பின்னாடி தூக்கி போட்டுட்டு அப்படியே வந்து தண்ணிக்குள்ளே வந்து முங்குறாங்க. நம்ம ஃபேமிலிலாம் பாருங்க அந்த சைடு குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. முங்கிட்டு இப்போ இந்த பொண்ணு வந்து வெளியில் வந்துச்சுங்க. இதே மாதிரி நிறைய பேர் வந்து சாந்தியம் பண்ணுவாங்க இந்த கோயிலில் வந்து. அது வந்து ஃபேமஸுங்க. எல்லாரும் வந்து காசி ராமேஸ்வரம்னு போவாங்க. நம்ம ஊருக்கு நியர்பை இருக்கிறதுக்கு ராமேஸ்வரம் காசி எல்லாமே இந்த ஏரியா தாங்க. இந்த ஆஞ்சநேயர் கோயில் தான். 30வது காரியம் பண்ணுறவங்க, வருஷம் திருமணனே காரியம் பண்ணுறவங்க எல்லாருமே அவங்க வந்து இங்கே வந்து பண்ணுவாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ துணியை கழட்டி விட்டு போயிட்டுருக்கான்னு சொல்லிட்டு. இதை எடுக்கிறதுக்குன்னே ஒருத்தவங்க வந்து குத்தகைக்கு எடுத்திருக்கான்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் நான் கேள்விப்பட்டேன். இந்த பழைய துணிலாம் வந்து 5 வருஷத்துக்கோ 3 வருஷத்துக்கோ குத்தகைக்கு எடுத்துக்கிடுவாங்க. இங்கே ஆற்றுல போகிற துணி எல்லாமே வந்து இவங்களுக்கு தான் சொந்தம். இதில் வந்து நல்ல துணியெலாம் எடுத்து ஒரு ரேட்டுக்கு நல்லா விற்றுருவாங்களாங்க. இதைத்தான் இந்த ஒருத்தர் பண்ணிகிட்ருக்காரு. இன்றைக்கி தான் நான் பார்க்குறேன். ஆனால் எவ்வளோ துணிங்க பாருங்கள். கழட்டி எல்லாம் போட்டுட்டு என் ஹஸ்பண்டு குளிச்சுட்டு மேலே வந்துட்டார். வந்துட்டு ட்ரெஸ்ஸாக மாற்றட்டுன்னு சொல்லிட்டு நான் ஒரு பக்கம் பாருங்கள் வீடியோ எடுத்துக்கிட்டேன். லாஸ்ட்டு வரைக்கும் வந்து குளிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆஞ்சநேயர் கோயிலோட தலைவிருச்சோன்னு பார்த்தீங்கன்னா ஆலமரம் தாங்க. 400 ஆண்டுகளுக்கு முன்னாடி வச்ச ஒரு ஆலமரம் இருந்துச்சுங்க. அந்த ஆலமரம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி வந்து வேரோடு அப்படியே சாஞ்சிருச்சு. இப்போ அந்த ஆலமரத்துக்கு பதில் அதுலேருந்து ஒரு கிளையை பறித்து அங்கே வச்சுருக்காங்க. அதுவும் இப்போ நல்ல மரமாயிருச்சுங்க. முடிஞ்சால் அதை நான் காமிக்கிறேன். இங்கே வந்து நவகிரகங்கள் கோயில் இருக்குங்க. அப்புறம் வந்து நாகம்மா கோயிலும் இருக்குது. நிறைய பேத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நாகதோசை இருக்குது, செவ்வாய் தோசை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கெலாம் பரிகாரம் வந்து பண்ணுவாங்க. அப்புறம் வந்து ரொம்ப வருஷமாக கல்யாணம் ஆகாமல் கல்யாணம் தடைப்படுது அப்படின்னா அவங்களும் வந்து இங்கே வந்து வாழை மரத்துக்கு வந்து தாலி கட்டி அந்த பரிகாரமும் இங்கே பண்ணுவாங்க. பண்ணி இந்த நாகம்மா கோயில் பக்கத்தில் உட்காந்து பண்ணிகிட்ருக்காங்க. நாகதோஷத்துக்கு பண்ணுறாங்களா இல்லை கல்யாண தடைக்காக பண்ணுறாங்களா நமக்கு தெரியாதுங்க. இந்த கோயிலில் வந்து எல்லாத்துக்கும் வந்து பரிகாரம் பண்ணுவாங்க. பரிகாரம் பண்ணிவிட்டு போனால் கண்டிப்பாக வந்து அது நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம். ரொம்ப தூரத்துலேருந்து வர்றவங்களுக்குலாம் சாப்பாட்டுக்கெல்லாம் பிரச்சனை இருக்காதுங்க. இங்கே வந்து காலையில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து டிஃபன் ஐட்டம் எல்லாம் கிடைக்கும். மதியம் லஞ்சும் இங்கே கிடைக்குங்க. கோயில் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஹோட்டல் இருக்குங்க. நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம். வெஜ்ஜு மட்டும் தான் இங்கே கிடைக்கும். உங்களுக்கு நான்வெஜ் வேணும்னா நீங்கள் வந்து அணைப்பட்டி பக்கத்தில் தான் போகணும். அங்கே வந்து நான்வெஜ்ஜும் கிடைக்கும். கோயில் பக்கத்தில் வந்து புளியோதரை, பொங்கல் வந்து நமக்கு கிடைக்குங்க. மெயினாக வந்து இங்கே வந்து பணியாரம் தாங்க இங்கே ஃபேமஸ்ஸு. காலையில் வந்து 2 பணியாரம் வாங்கி சாப்பிட்டா போதும். காலை டிஃபன் வந்து 2 பணியாரத்தில் நமக்கு முடிஞ்சிருங்க. அந்தளவுக்கு வந்து பணியாரம் வந்து பெருசாக இருக்கும். இப்போ வந்து கூட்டம் வந்து கொஞ்சம் அதிகமாகிடுச்சுங்க. லைனில் நிற்கிறாங்க சாமி கும்பிட்றதுக்காக. நம்ம வந்து எல்லோரும் குளிச்சுட்டு ஒரு இடத்துல வந்த பின்னாடி தான் நம்ம கோயிலில் போயிட்டு அர்ச்சனை பண்ணணும். அதனால் எல்லாத்துக்கும் வெயிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணமும் நடக்குங்க. பக்கத்துலேயே வந்து மகாலில் வைக்கிறவங்களும் இருக்காங்க. பக்கத்தில் ஒரு மகாலும் இருக்குது. அங்கேயும் கல்யாணம் பண்ணுவாங்க. ஆஞ்சநேயர் கோயிலையும் வந்து கல்யாணம் பண்ணுவாங்கங்க. இங்கே பாருங்கள் சமைக்கிறதுக்கு வந்து பாத்திரம் எல்லாமே இங்கேயே கிடைக்கும். அது மாதிரி தண்ணி கேனும் இங்கேயே கிடைக்குங்க. இப்போ நிறைய வந்து பஸ் நிறையா வராங்க, வெளியூர்லேருந்து வராங்கன்னா அவங்களால ஹோட்டலில் சாப்பிட முடியாது. அவங்க வந்து சமைச்சு சாப்பிட்லாம். அந்தளவுக்கு வந்து ஃபெசிலிட்டிஸ் வந்து இங்கே நிறையா இருக்குங்க. இப்போ எல்லாத்துக்கும் நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். காக்கைக்கு வந்து சாப்பாடு வைக்கணும். ஆனால் வந்து ஃபஸ்ட்டு நம்ம கோயிலுக்குள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் வந்து தான் நம்ம காக்கைக்கு வந்து சாப்பாடு வைக்கணும். இப்போ நம்ம கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு விளக்கு போட்டுக்கலான்னு சொல்லிட்டு என்னோடய மாமாவும் என் ஹஸ்பண்டும் வந்து விளக்கு போடுறாங்க. ஆளுக்கு ஒரு விளக்கு போட்டு முடிச்சோம்னா நம்ம கோயிலுக்குள்ளே போகலாங்க. இப்போ எல்லோரும் வந்துட்டாங்க. நம்ம லைனில் நிற்போம். நின்றுட்டு உள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டுலான்னு சொல்லிட்டு லைனில் நிற்க ஆரம்பிச்சிட்டோம். பாருங்கள் எங்கேருந்து எவ்வளோ தூரத்துக்கு லைன் நிற்கிது. இது பக்கத்தில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பிள்ளையார் கோயிலுங்க. நம்ம நார்மலாக வந்தால் ஃபஸ்ட்டு பிள்ளையாரை கும்பிட்டு அப்புறம் ஆஞ்சநேயர் போவோம். நம்ம வந்து 30வது காரியத்துக்காக வந்திருக்கோம். அதனால் ஃபஸ்ட்டு வந்து ஆஞ்சநேயர் தான் ஃபஸ்ட்டு கும்பிடுன்னு சொல்லிட்டு லைனில் நின்றுட்டோம். இங்கே பாருங்கள் ஜவ்வு மிட்டாயெல்லாம் விற்கிறாங்க. எனக்கு ஆசையாக இருந்துச்சு ஜவ்வு மிட்டாய் வாங்கி சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு. ஆனால் என் ஹஸ்பண்ட் அதெல்லாம் வாங்கி தர மாட்டேன்னு சொல்லிட்டாரு. என்ன நீ சின்ன பிள்ளையான்னு சொல்லிட்டு என்னை திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. சரி கோயிலில் திட்டாதீங்க, வாங்க சாமி கும்பிட போகலான்னு சொல்லிட்டு நம்ம கோயிலுக்குள்ளே போயிட்டோங்க. உள்ள வீடியோ வந்து அலோடு கிடையாது. அதனால் நான் வீடியோ எடுக்கல. நம்ம ஃபுல்லாக வந்து சாமி கும்பிட்டு வெளியில் வந்துடலாம்.
சாமி கும்பிட்டு வெளியில் வந்துட்டோங்க. கோயிலுக்கு வந்து தீர்த்த வேற கொடுத்துருக்காங்க. அதை வந்து வீட்டில் போயிட்டு விளக்கு போட்டு வீடு ஃபுல்லாக தெளிக்க சொல்லியிருக்காங்க 3 நாளைக்கு. எல்லாருமே வந்து தீர்த்த வாங்கிட்டு வந்துட்டோம். இது என்னோட தங்கச்சி பசங்க 2 பேர் குட்டி பசங்க. அவங்களுக்கு ஏதாச்சும் விளையாட்டு ஜாமான் வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் சொன்னாருங்க. சரி வாடான்னு சொல்லிட்டு போனால் கோயில்கிட்ட போனால் ரேட்டு வெளியில் வாங்கினா இது வந்து 100 ரூபா தாங்க. ஆனால் கோயில்கிட்ட போனால் இது வந்து 200 ரூபா. எல்லாமே வந்து டபுளாக தான் விற்கிது. சரி சின்ன பசங்க ஆசைப்படுறாங்கன்னு சொல்லிட்டு அவனுக்கு இந்த கார் வாங்கி கொடுத்தாங்க. ஜேசிபி மாதிரி இருக்க காரு. இது எனக்கு வேணான்னு சொல்லிட்டான். வேறு என்னடா வேணும்னு சொல்லி கேட்டால் ஒரு பைக் மாதிரி ஒன்று வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னான். சரின்னு சொல்லிட்டு அவனுக்கு அந்த பைக்கு வாங்கி கொடுத்துட்டு சரி வாடான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூப்பிட்டு வந்துட்டாங்க. இப்போ வந்து காக்காவுக்கு வந்து சாப்பாடு வைக்கணுங்க. நம்ம வந்து வீட்டிலேயே சமைச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதாவது நமக்கு இறந்தவங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் வந்து வீட்டிலேயே சமைச்சு வந்து காக்கைக்கு வைப்பாங்க. ஒரு சில பேர் வந்து வீட்டில் சமைக்க மாட்டாங்க. இங்கேருந்து வடையோ பணியாரமோ ஏதாச்சும் வாங்கி காக்கைக்கு சாப்பாடு வச்சுட்டு போகிறவங்களும் இருக்காங்க. ஆனால் நம்ம வீட்டிலேருந்து சமைச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம். இவங்க என்னோட பெரிய மாமா. இவங்க தான் வந்து சாப்பாடு வைக்க போகிறாங்க. அந்த தகர மாதிரி போட்டிருக்காங்களங்க, அது மேலே தான் வந்து சாப்பாடு வைக்கணும். எல்லா இடத்துலையும் வைக்கக்கூடாது. காலையில் வெள்ளனா வச்சுருந்தா காக்கா எல்லாம் வந்து முதுன்னு வந்து சாப்பிட்ருக்குங்க. நம்ம வந்து 12 மணிக்கு மேலே வச்சோம். காக்காவே வரவே இல்லை. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம். ரொம்ப நேரம் சென்று ஒரு காக்கா வந்து சாதத்தை வந்து கொத்திட்டு போச்சுங்க. இப்போ வந்து இலையில சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறாங்க. அது மேலே வந்து தண்ணி தெளித்து விட்டு இலையை வச்சுட்டு வருவாங்க. அவங்க 3 பேர் வந்து பெரிய மாமனோட பசங்க, 2 பசங்க ஒரு பொண்ணு. அவங்க 3 பேர் தான் வந்து சாப்பாடு வைக்கிறாங்க. நம்ம கொஞ்ச நேரம் அங்கே வெயிட் பண்ணோம் சாப்பாடு காக்கா எடுக்கிற வரைக்கும். தாழம்பூ செடிக்கு நடுவில் வந்து சுயம்பாவே வந்து ஆஞ்சநேயர் உருவானதுனால இந்த வைகை ஆற்றுல போகிற தண்ணியை வந்து தீர்த்தமாகவே நம்ம எடுத்துகிட்டு போகலாங்க. இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா மூலவர் சன்னதி பக்கத்தில் ஒரு கிணறு இருக்குங்க. அந்த கிணறு வந்து தீர்த்தமாகவே கருதப்படுது. அங்கேருந்து தண்ணி எடுத்து தான் வந்து சாமிக்கு வந்து அபிஷேகம் எல்லாமே நடக்குங்க. இந்த ஆஞ்சநேயர் சிலை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வாழை வந்து மேலே உயர்த்தியபடியும் வலது கையில் வந்து சஞ்சீவ மலையை தாங்கின மாதிரியும் இடது கையை வந்து பார்த்தீங்கன்னா தொடையில் வந்து ஊன்றியவாறும் நின்ற கோலத்தில் தான் வந்து இந்த ஆஞ்சநேயர் சிலை இருக்குங்க. வைகை ஆற்றில் வந்து தண்ணி பெருக்கெடுத்து ஓடும் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் பாதம் பக்கத்தில் வந்து தண்ணி வந்து ஊற்றெடுத்து ஓடுமாங்க. அந்த அதிசயமும் இங்கே நடக்கும். எந்த தோஷமாக இருந்தாலும் இந்த ஆஞ்சநேயர் கோயிலில் வந்து பரிகாரம் பண்ணிக்கலாங்க. கண்டிப்பாக வந்து தோசை எல்லாம் விலகும். நம்ம ஊரில் இப்படி சிறப்பு வாய்ந்த ஒரு கோயில் இருக்குதுன்னு நினைக்கிறப்ப நமக்கே ரொம்ப பெருமையாக இருக்குங்க. காசி ராமேஸ்வரத்தில் செய்கிற பரிகாரம் எல்லாமே வந்து நம்ம ஊரில் ஆஞ்சநேயர் கோயிலில் செய்யலாங்க. நமக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்குங்க. இப்போ வந்து சாமிலாம் கும்பிட்டு முடிச்சு எல்லாம் கிளம்பிட்டோம். இது பக்கத்தில் ஒரு பெரிய நாகம்மா கோயில் இருக்குங்க. நாகமதாயும் கும்பிட்டு அங்கேருந்து கிளம்பணுங்க. முன்னாடி போகிற பஸ்ஸு தான் நம்மளோட சொந்த பந்தம் எல்லாம் போயிட்டுருக்கு. இந்த வட்டம் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து வைகை ஆற்றுல வந்து கம்மியாக தாங்க போகுது. இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். அதில் வந்து தண்ணி நிறையா போகுது. அதையும் இது கூட அட்டாச் பண்ணுறேன். இப்போ நம்ம அணைப்பட்டிக்கு வந்துட்டோம். அணைப்பட்டிக்கு வந்து சாப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு இங்கே பஸ்ஸை நிப்பாட்டி இந்த ஹோட்டலில் தாங்க சாப்பிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முழுசாக நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மெயினாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வீடியோ நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதே ஒரு விசிட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.